ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளிக்கு நம்ம முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த முறுக்குக்கு மாவுலாம் அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கடையில் உள்ள பாக்கெட்டில் உள்ள அரிசி மாவை வாங்கி அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முறுக்கு செய்யறதுக்கு நான் 1 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு கப்பால் அளந்துக்கலாங்க. நான் இதில் 7 கப்பு மாவு போட்டிருக்கேன். இந்த 7 கப்புக்கு நம்ம ஒரு 1.5 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாங்க. நான் அரிசி மாவு கடையில் உள்ளது தான் வாங்கியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கடையில் உள்ளது வாங்கிக்கோங்க. அரிசியை அரைச்சி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஈஸியாக சிம்பிளாக நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் வச்சு முறுக்கு சூப்பராக செஞ்சிடலாம். 1 கிலோ மாவை ஒரு கப்பால் நான் அளந்துக்கிறேன். இந்த கப்பில் எனக்கு 7 கப்பு வந்துச்சு அரிசி மாவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் நம்ம அளந்துக்கிறோம். அளந்துட்டு இது கூடவே நம்ம 1.5 கப்பு அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறோம். இந்த வெள்ளை உளுந்தை நம்ம ஒரு வாணலில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. பொன்னிறமாகவே வறுத்துப்போம். அதனால் நமக்கு நல்ல முறுக்கு மொறுமொறுன்னு எண்ணெய் இழுக்காமல் நமக்கு சூப்பராக வரும். பொன்னிறமாக வறுத்துடுறோம். நல்லா கைவிடாமல் கிளறி பொன்னிறமாக வறுத்துடுறோம். அப்போ தான் நமக்கு முறுக்கும் நல்ல கலராக கிடைக்கும். ஆயில் அதிகமாக குடிக்காது. நம்ம கையில் தொட்டு பார்க்குறோம், சூடு ஏறிடுச்சு. இப்போது நல்ல சூடாகணும். கையில் நம்ம உளுந்தை பிடிச்சி பார்த்தோம்னா கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு நமக்கு சூடாயிடணும். அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமான வறுபட்டுறணும். இந்த மாதிரி வறுத்ததும் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்ல பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நம்ம அப்படியே போடாமல் நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு சலித்து அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். சலிக்காமல் சேர்த்துட்டோன்னா நம்ம முறுக்கு பிழியும் போது கிராக் வர நமக்கு சான்சஸ் இருக்குது. முறுக்கு வெடிக்கவும், எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சலித்து சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ சலிச்சிட்டேன். இந்த அரிசி மாவோடு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் உளுந்து அரைச்சதையும் அதை ஒரு கப்பாலே அளந்துக்கிறேன். அது 1.5 கப் அளவுக்கு உளுந்து இருந்துச்சு, உளுந்து மாவு இருந்துச்சு. இது கூடவே ஒரு 50 கிராம் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயை நம்ம உருக்கி நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாவில். இதில் நம்ம முறுக்கு புளியறதுக்கு வச்சுருக்கிற சூடான ஆயிலை ஒரு கரண்டி ஃபுல்லாகவே சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுடலாங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காய பவுட்ரு, கொஞ்சமாக எள், இது போட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு இந்த முறுக்குக்கு கரெக்டாக போடணும். அந்த கரெக்டாக போட்டால் தான் நமக்கு அந்த முறுக்கோட டேஸ்ட்டு அவுட்புட்டில் வெளியில் வரும், நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் நமக்கு வந்துடும். நீங்கள் இந்த மாவு பதம் பார்க்கறதுலாம் ஒரு பெரிய வேலை இல்லை. சப்பாத்தி மாவு அளவுலே நம்ம பார்த்துக்கலாங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு வரும் இந்த மாவு. நல்லா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த தண்ணிக்கு பதில் தேங்காய் பாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவே கிடைக்கும். நான் இதில் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு சப்பாத்தி மாவு அளவில் கையில் ஒட்டாத அளவுக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊறணுங்க. நமக்கு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி பார்க்குறோம், கையில் ஒட்டலை. இதுக்கப்புறமா முறுக்கு புழிய போகிற ஸ்டேஜில் சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. முறுக்கு பிழியறதுக்காக வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு சப்பாத்தி மாவு டெக்ஸ்சரில் நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்ன பாலாக பிடிச்சி நம்ம முறுக்கு பிழிகிற அச்சில் நம்ம வச்சு நம்ம பிழிஞ்சிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு அழகாக நம்ம ரோல் பண்ணிவிட்டு இதை முறுக்கு அச்சில் போட்டு நம்ம முறுக்கு பிழிகிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஒரு ஜாரணியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதுக்கு அப்படியே நம்ம ரவுண்டாக பிழிஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் போட்டு நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. நான் இதில் ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க முறுக்கை. அழகாக நம்ம ஒவ்வொரு முறுக்கும் இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிட்டு அதை கடைசியில் அந்த கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி விடணும். அழுத்திட்டு நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டுடலாங்க. இந்த மாதிரி முறுக்கு பிழிகிறது நமக்கு பிழிஞ்சு ஆயிலில் போடுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு ஆயிலில் கை படாமல் நம்ம தூரமாகவே வச்சு நம்ம இந்த தீபாவளியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடலான்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்து போடுறதா இருந்தாலும் உங்களோட விருப்பம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் ஆயிலில் போட்டு எடுக்கிறது சேஃபாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொதி நல்லா அடங்கிருச்சு. நம்ம முறுக்கை பரட்டி விட்டுட்டோம். இப்போ அடுத்த ஸ்டேஜை பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிறது நமக்கு ஸ்டாப் ஆகுது பாருங்கள். அந்த ஃப்ரை ஆகி அந்த ஆயில் கொதிக்கிறது நமக்கு ஸ்டாப் ஆகுது. இந்த சமயத்தில் நம்ம முறுக்கை எடுத்துடலாங்க. இதுதான் பதம். நமக்கு நல்ல கிறிஸ்பியான முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த 1 கிலோவில் நான் 50லேருந்து 60 முறுக்கு செஞ்சேங்க, மீடியமான சைஸ்லேருந்து. நீங்களும் இந்த 60 முறுக்கு செஞ்சு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க. அதான் நான் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இது போலவே எல்லா முறுக்கையும் நம்ம புழிஞ்சு எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்ல கலரில் சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு முறுக்கு செஞ்சு அசத்துங்க. நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.